தேர்வில் 98.31% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடம். அதிகபட்சமாக அறிவியல் பாடத்தில் 10,838 மாணவர்கள் 100க்கு 100 எடுத்து அசத்தல். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97 ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் 100% தேர்ச்சி. 32 பழங்குடியினர் நலப்பள்ளிகளும் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்று அபாரம். கோவையில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தலா 474 மதிப்பெண்கள் எடுத்து ஆச்சரியப்படுத்திய இரட்டை சகோதரிகள். மதுரையை சேர்ந்த மாயாஸ்ரீ, மகாஸ்ரீ ஆகிய இரட்டை சகோதரிகளும் தலா 475 மதிப்பெண்கள் பெற்றனர். வறுமை நிலையிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதித்த மாணவர்கள். சிதம்பரம் அருகே முன்னாள் ரயில்வே ஊழியரான 70 வயது முதியவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று அபாரம். தங்கம் விலை சவரன் மீண்டும் 70,000-ஐ நெருங்கியது. சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 69,760 ரூபாய்க்கு விற்பனை. மசோதாக்கள் மீதான கால நிர்ணயம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் மூலம் ஒன்றிய அரசு கேள்வி எழுப்பிய விவகாரம். மற்ற மாநில முதல்வர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. வெளியிட்ட மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு வந்து இந்த சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்போ இல்லை, தொடர்ந்து அவங்க தான் அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கோடை மழை. மதுரை செல்லூரில் பலத்த காற்றுடன் மழை பெய்த போது ராட்சச பேனர் கம்பம் சரிந்து விபத்து. உதகை அரசு மலர் கண்காட்சியை காண கொட்டு மழையிலும் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடைகளை பிடித்தவாறு மலர் அலங்காரங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இருவருமே பாஜக கூட்டணியில் உள்ளனர் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஓபிஎஸ், டிடிவிக்கு கூட்டணியில் இடமில்லை என நத்தம் விஸ்வநாதன் கூறிய நிலையில் விளக்கம். ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தை அன்புமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் புறக்கணிப்பு. படுத்துக்கொண்டே 50 தொகுதிகளில் வெல்வது எப்படி என அறிவுறுத்தியதாக ராமதாஸ் விளக்கம். 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. பல மணி நேர சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை. நெல்லை கூடங்குளத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் 32 சவரன் நகைகள் பறிப்பு. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி ஏமாற்றிய திருச்சியை சேர்ந்த 2 பேர் கைது. நாளை மறுநாள் காலை விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் 101வது ராக்கெட். PSLV C-61 ராக்கெட்டில் புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோள்கள் பொருத்தம்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது பழனி காவல் நிலையத்தில் புகார். ராணுவ வீரர்கள் குறித்து அவதூறாக பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க முன்னாள் ராணுவத்தினர் சங்கம் கோரிக்கை. மத்திய பிரதேச பாஜக அமைச்சரை தொடர்ந்து துணை முதலமைச்சரும் ராணுவம் குறித்து சர்ச்சை பேச்சு. பாஜக தலைவர்களால் ராணுவம் தொடர்ந்து அவமதிக்கப்படுவது வெட்கக்கேடு என பிரியங்கா காந்தி காட்டம். இந்தியாவில் பாகிஸ்தான் கொடிகளை விற்பனை செய்தது ஏன்? அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு நோட்டீஸ். மழை பெய்யும் போது ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்தால் கூடுதல் பணம் வசூலிப்பு. வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகம் செய்யும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்கள் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்து எக்ஸ் தளத்தில் சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். ஜே.பி. நட்டாவின் அறிவுறுத்தலை அடுத்து எக்ஸ் பதிவை நீக்கினார் நடிகை கங்கனா ரணாவத். இந்தியாவில் கோடைக்கால பயணங்களால் 2 வாரங்களில் எரிபொருள் பயன்பாடு 10% அதிகரிப்பு. சமையல் எரிவாயு நுகர்வும் 13,40,000 மெட்ரிக் டன்னாக உயர்வு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.8% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 98.1% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் தேர்ச்சியில் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் 9,13,036 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். இதன் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் 4,17,183 மாணவிகளும் 4,78,000 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இது 93.8% தேர்ச்சியாகும். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் 2.25% தேர்ச்சி அதிகரித்துள்ளது. நடப்பாண்டிலும் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 4.14% மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் 98% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 97.45% தேர்ச்சியுடன் விருதுநகர் மாவட்டம் 2வது இடத்திலும், தூத்துக்குடி 96.76% தேர்ச்சியுடன் 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 10,256 பேரும், அறிவியலில் 10,838 பேரும், கணிதத்தில் 1,996 மாணவ மாணவிகளும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 346 மாணவர்களும், தமிழில் 8 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான துணைத் தேர்வுகளுக்கு வரும் 22ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். துணைத் தேர்வினை 4/7/2025 முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தேர்விற்கான கால அட்டவணை 16/5/2025 அன்று வெளியிடப்படும். துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும், தனித் தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் 22/5/2025 முதல் 6/6/2025 வரை விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் 91.26% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 1,867 அரசு பள்ளிகளில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 206 ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்களில் 90.52% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 97 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. இதேபோல் 32 பழங்குடியினர் பள்ளி மாணவர்களும் 100% தேர்ச்சியை பெற்று அசத்தியுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1,867 அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வெழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் வெற்றி பெற்றனர். 97 ஆதி திராவிட நலப்பள்ளிகள், 32 பழங்குடியினர் பள்ளிகள் 100% தேர்ச்சி இலக்கை எட்டி அசத்தியுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 6,247 அரசு பள்ளிகளில் இருந்து 4,07,419 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் 3,71,827 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 91.26% தேர்ச்சியாகும்.
மொத்தம் 1867 அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். அரசு பள்ளிகள் அளவிலான தேர்ச்சி விகிதத்திலும் சிவகங்கை முதல் இடத்தில் உள்ளது. இந்த மாவட்டத்தில் 139 அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதிய 97.49% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகள் பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் சாதனை படைத்துள்ளன. 206 ஆதிதிராவிட நல பள்ளிகளில் இருந்து 6349 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 5747 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அதாவது மொத்தம் 90.52% தேர்ச்சி விகிதமாகும். 97 ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் 100% தேர்ச்சி விகிதத்தை பெற்று அசத்தியுள்ளன. அதேபோல் பழங்குடியின நலத்துறையின் கீழ் செயல்படும் 67 பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதிய 1926 மாணவர்களில் 1802 பேர் தேர்ச்சி பெற்றனர். இது 93.56% தேர்ச்சியாகும். இதில் 32 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 139 மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த 11,226 மாணவ மாணவிகளில் 9,962 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது 88.74% தேர்ச்சியாகும். அதேபோல் 60 கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதிய 2,171 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 93.14% தேர்ச்சியை அப்பள்ளிகள் பதிவு செய்தன. அதில் 22 பள்ளிகள் 100% தேர்ச்சி இலக்கையும் எட்டியுள்ளன. இதேபோல் நகராட்சி பள்ளிகள் 90.59% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மற்றும் அரியலூரை சேர்ந்த மாணவிகள் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர். அதேபோல் பொள்ளாச்சியிலும் 2 பேர் 499 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் வெங்கடேசன் என்பவரது மகள் சோஃபியா. குழவடையான் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவியான இவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழில் மட்டுமே 1 மதிப்பெண்ணை இழந்த நிலையில் மற்ற பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களை வாங்கியுள்ளார். ஃபியூச்சரில் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் ஆகணும் என்னோட ஆம்பிஷன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏர்லி மார்னிங் ஏஞ்சி நான் படித்தேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கே படித்தேன். அப்புறம் புரிஞ்சு படிச்சுக்கிட்டேன். உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி திவ்யலட்சுமி தமிழை தவிர அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று மொத்தம் 499 மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளார். பொள்ளாச்சியைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற மாணவியும் கார்த்திக் என்ற மாணவரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் முதல் இடம் பிடித்துள்ளனர். தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்ற மாணவன் ஜெரால்டு ரூபன் 498 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளார். மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியலில் சென்டம் ஆகியிருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் 1 மார்க் போயிருக்கு. நான் இப்போ பயோமேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஆம்பிஷன் வந்து டாக்டராக, ஸோ அந்த மெடிக்கல் லைனில் போகலான்னு பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி மகாலட்சுமி 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கும் விவகாரத்தில் பிற மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அரசு சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாகவும் விமர்சித்துள்ளார். உதகைக்கு 5 நாட்கள் பயணமாக சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானத்தில் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதகை பயணத்தில் திமுக அரசுக்கான மக்கள் ஆதரவை காண முடிந்ததாகவும் மலர் கண்காட்சி மிகச்சிறப்பாக இருந்ததாகவும் தெரிவித்தார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு நிர்ணயித்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளது குறித்து பிற மாநில முதலமைச்சர்கள் தலைவர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு தொடர்ந்து சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருவதாக விமர்சித்த அவர், 2026 மட்டுமின்றி இனிவரும் அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மலர் கண்காட்சி எப்படி இருந்துச்சு சார் இந்த வருஷம்? ஏன்னா 2வது முறையா நீங்க வந்து கொஞ்சம் தொடங்கி வச்சிருக்கீங்க. நீண்ட நேரம் வந்து அந்த மலர் கண்காட்சியை ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? நீண்ட நேரம் பார்த்தேங்கிறதுனால சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம்.
சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பாக இருந்தது, எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. சார், குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு, விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம நேற்று வெளியிட்டாச்சா மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநிலத்திற்கு தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு வந்து இந்த இதில் சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்போ இல்லை, தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி வீக்காக இருக்குன்னு சொல்லி என்னங்க ப. சிதம்பரம் அது அவருடைய கருத்து. 2026 மட்டும் இல்லை, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 19ஆம் தேதி விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும் 20ஆம் தேதி 4 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. உதகை மத்திய பேருந்து நிலையம், மார்க்கெட், தாவரவியல் பூங்கா, காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக கூட்செட் பகுதியில் பெய்த மழையால் சாலையில் மழை நீரானது பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் நீர்நிலை பகுதிகளான ஏரி, குளங்கள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். கோடை மழையால் மலர் கண்காட்சியை காண வந்த சுற்றுலா பயணிகள் பாதிப்படைந்தனர். நாங்கள் வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இங்கே ஃபுல்லாகவே மழையாக இருக்குது. டெக்கரேஷன்லாம் பார்க்க சும்மா நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மழைனால எங்களுக்கு எதுனா ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இன்னும் கூட நிறைய இங்கே என்னென்ன வச்சுருந்துச்சு ஃபுல்லாகவே பார்க்க முடியல. மழை வந்து தடுத்துருது ஃபுல்லாகவே. செகண்ட் டே என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் கிளைமேட் கொஞ்சம் மழை பெய்யறங்காட்டி இன்னும் ஃபுல்லாக பார்க்க முடியலைங்க. பட் எல்லாருமே நல்லா இருக்குது. டெக்கரேஷன் இந்த இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்குங்க. நான் பார்க்கறதுக்கு இல்லாமல் போயிருந்தோம் ஒரு ஃபீலாக இருக்குது. கொடைக்கானலில் தொடங்கியுள்ள பாராகிளைடிங் சாகச நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் 4 நாட்களுக்கு இந்த சாகச நிகழ்வு நடைபெறுகிறது. நபர் ஒன்றிற்கு 200 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாராசூட் ஃப்ளைங் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் சைன் கேட்டாங்க, போட்டு கொடுத்தோம். அதுக்கு ரெண்டாவது ஃபஸ்ட் டைம் போனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அடுத்த டைம் போகும்போது ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கால் அங்கேயே நம்மளை அப் பண்ணும்போது இழுக்கும்போது நம்ம காலை மடக்கி ஏறினா போதும். இறங்கும்போது காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு அகலமாக வைக்காமல் காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா லேண்ட் ஆயிடுது. ஒரு பயமும் இல்லை, எல்லாரும் பண்ணலாம். தொடர்ந்து மன்னவனூர் பகுதியில் பாராகிளைடிங் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 200 புள்ளிகள் சரிந்து 82,331 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 42 புள்ளிகள் குறைந்து 25,020 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 69,760 ரூபாயாகவும் 1 கிராம் 8,720 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாயாக உள்ளது.
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கோவையைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகள் ஒரே மதிப்பெண் எடுத்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகளான கவிதா மற்றும் கனிகா ஆகியோர் கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி பள்ளியில் படித்து வருகின்றனர். தேவாலயம் ஒன்றில் காவலராக பணியாற்றும் சுந்தரராஜன் செல்வி தம்பதியரின் மகள்களான இவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒரே மதிப்பெண், அதாவது 474 மதிப்பெண்களை எடுத்துள்ளனர். கணக்கு பாடத்தில் இருவரும் 94 மதிப்பெண்களை எடுத்திருக்கும் நிலையில் மற்ற பாடங்களில் மாறுபட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். எனினும் இருவரின் மொத்த மதிப்பெண்ணும் ஒரே மாதிரியாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் 2 பேரும் 474 மார்க்கு ஒரே மார்க் வந்து 10th எடுத்திருக்கோம். இது ரொம்ப நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு செயலாக நடந்திருக்குது. இது ரொம்ப காட்ஸ் கிரேஸ் தான். உண்மையாலுமே ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் கேட்டோன்னே எங்களுக்குலாம் நடக்காதுன்னு நினச்சோம். ஆனால் உண்மையாலுமே எங்களுக்கு கிடச்சோடனே அது ரொம்ப நம்பவே முடியாத விஷயமா இருந்துச்சு. தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் புனித யாத்திரை செல்லும் 402 பேர் கொண்ட முதல் குழு சென்னையிலிருந்து 2 தனி சிறப்பு விமானங்களில் சவுதி நாட்டின் ஜெட்டா நகருக்கு புறப்பட்டுச் சென்றார்கள். தமிழ்நாடு அரசின் மானிய உதவியுடன் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டிற்கான புனித ஹஜ் பயணம் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் குழுவை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் வழி அனுப்பி வைத்தார். மிக சிறப்பு. தமிழக அரசு என்ன ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு மானியம்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய 25,000 ரூபா ஒரு மானியம். அதாவது நான் ஏற்கனவே பெக்கா போயிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு செயல்பாடை நான் இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பயணம் இப்போ தான் கிடச்சிச்சு. நிறைவேற்றியிருக்கோம். நாங்கள் ஃபேமிலியில் 12 பேர் போகிறோம். அக்கா தங்கச்சியே 4 பேர், மருமக எல்லாம் சேர்ந்து ஒரு 12 பேர். ஏற்பாடு சிறப்பமாக நல்லா இருந்தது. சிறப்பாக நல்லா செய்திருந்தாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா கரெக்டாக முடிஞ்சுது. இந்த ஆண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5,730 பேர் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள். அதில் சென்னை விமான நிலையத்திலிருந்து மட்டும் சவுதி அரேபியாவுக்கு 5,407 பேர் செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த தேரூர் பேரூராட்சி தலைவர் அமதா ராணியை தகுதி நீக்கம் செய்யுமாறு மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு கவுன்சிலராக வெற்றி பெற்ற அமதா ராணி தாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என பொய் கூறியதாக புகார் எழுந்தது. பேரூராட்சி தலைவராக வெற்றி பெற்ற அவரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி 8வது வார்டு கவுன்சிலர் ஐயப்பன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி கிறிஸ்தவராக மதம் மாறி கிறிஸ்தவரை மணந்து ஆனால் பொது வாழ்வில் தன்னை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என கூறி அரசின் பலன்களை அனுபவிக்க முயல்வது மோசடி என்று தெரிவித்தார். தேரூர் பேரூராட்சி தலைவராக அதிமுகவின் அமதா ராணி தேர்வு செய்யப்பட்டதை தகுதி நீக்கம் செய்யுமாறும் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தஞ்சை முன்னாள் அதிமுக எம்எல்ஏவும் தற்போதைய அமமுக மாநில துணை பொதுச் செயலாளருமான ரெங்கசாமி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் 5 மணி நேரம் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றிச் சென்றுள்ளனர். கடந்த 2011 முதல் 2016 வரை ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரெங்கசாமி தஞ்சாவூர் தளவாய்ப்பாளையத்தில் வசித்து வருகிறார். அவர் தற்போது சென்னையில் உள்ள நிலையில் வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெங்கசாமிக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து ரெங்கசாமிக்கு தகவல் தெரிவித்து விசாரணை செய்ய உள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னை அழைக்காதது வருத்தம் அளிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவிக்க, ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை என ரத்தம் விஸ்வநாதன் கூறியிருந்தார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் தங்களுடைய கூட்டணியில் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள், ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லோரும் கூடி பேசி அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறோம். நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதாக இருக்கிறது. டிடிவி ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கா கூட்டணி குறித்து? இல்லை, அது பேச்சே கிடையாது. நமக்கு அந்த பேச்சு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வேறு வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கு. இன்னும் பல கட்சிகள் அதில் வந்து சேரும். அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடும். அவர் வந்தது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இதை வந்தனால இதை பேசி முடித்தாங்க.
அதனால் ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால் அவங்கள கூட்டணி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருவருமே கூட்டணியில் இருக்காங்க, இருக்கிறாங்க. பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்துள்ளனர். இந்நிலையில் 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவது எப்படி என நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுத்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க 180க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பெரும்பாலானோர் கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். 3இல் 1 பகுதி நிர்வாகிகள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். பாமக எம்எல்ஏக்களில் ஜி.கே. மணி, அருள் ஆகிய 2 பங்கேற்ற நிலையில் எஞ்சிய 3 எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணித்து விட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், சிலர் களைப்போடு உள்ளதால் கூட்டத்திற்கு வரவில்லை என்றார். மேலும் 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவது எப்படி என்ற வித்தையை நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், அதாவது ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவ்வளவுக்கும் தெரிய சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அன்புமணி ராமதாஸை செயல் தலைவர் என குறிப்பிட்ட ராமதாஸ், அவருக்கு கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம் என்றும் தெரிவித்தார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது என்று ஒருவர் கூறியதாகவும், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை என்றும் சீற்றம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஒருத்தர் சொன்னார், காலில் சுப்பிரமணிய ஐயர், வயசு ஒரு 75-80 இருக்கும், 78. அவர் என்ன சொன்னார், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து வன்னியர் சங்கம், மகளிர் அணி, மாணவர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற உள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். ராமதாஸ் தலைமையிலான கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்தது குறித்த கேள்விக்கு அவருக்கு வேறு வேலையே இருக்காதா என பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கிய நிர்வாகிகளின் புறக்கணிப்பு குறித்தும் மழுப்பலாக பதிலளித்தார். எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நீ குறைவு நிறைவுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் சொல்லுகிறது தானே. அதெல்லாம் இப்போதைக்கு அது எல்லாம் லிஸ்ட் அல்ல, இப்போதைக்கு இல்லை. இது பங்கேற்கலன்னு அவருக்கு வேற வேலை இல்லையா? நான் சொல்ற வேற வேலை இல்லையா? எனக்கு வேற வேலை இருந்துச்சு, நான் அன்னைக்கு வர முடியாம தான் போயிருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் என்ன கேள்வி? முடிந்து போன ஒரு நூற்றாண்டுக்கு முந்தி நடந்த விவகாரத்தை இப்ப கேட்குறீங்க. அது இல்லத்துக்கு. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண கொட்டும் மழையிலும் குடைகளை பிடித்தவாறு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். எனினும் மழை நீடித்ததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. கோடை சீசனையொட்டி 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். முதல் நாளில் மட்டும் 13,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் 2வது நாளில் காலை முதலே ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட எல்லாரும் ட்ரிப் வந்திருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணோட ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ஃபேமிலியோட எல்லாரும் வந்திருக்கோம்.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலை முதல் மதியம் வரை மழை இல்லாததால் 7.5 லட்சம் மலர்களை கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு மலர் சிற்பங்களை பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஆனால் மதியத்திற்கு மேல் கனமழை கொட்டியது. இதனால் மலர் கண்காட்சியை காண ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். குடை பிடித்தவாறும் மழையில் நனைந்தபடியும் அவர்கள் மலர் கண்காட்சியை காணும் நிலை ஏற்பட்டது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் வந்திருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் த ஃப்ளவர் எக்ஸ்போ. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே அப்படின்றனால கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது, இருந்தாலும் ஃபன்னியாக தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. டெக்கரேஷன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இரண்டாவது நாளாக உதகையில் மழை பெய்ததால் மலர் கண்காட்சிக்கு ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் சற்று ஏமாற்றமடைந்தனர். அதே நேரத்தில் மலை காய்கறிகளை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக இப்போது பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி முதல் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. கோடை விடுமுறை சுப முகூர்த்த தினம் என்பதால் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. கோயில் உள்ளே செல்ல முடியாதவர்கள் கோயிலின் முன்பகுதியிலும் பிரகாரங்களிலும் ஆங்காங்கே நின்றவாறு திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்ய வந்த பக்தர்களுடன் உறவினர்களும் வருகை தந்ததால் கோயிலில் எங்கு திரும்பினும் நெரிசலாக காட்சியளித்தது. எல்லா இடத்துலயும் உள்ள எல்லா இடத்துலயும் கல்யாணம் நடந்துச்சு. பார்த்தா நாங்க தரிசனம் பார்க்கும்போது கல்யாணம் ஆளுங்க நல்லா நிறைய ஆளுங்க, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. நல்ல கூட்டம், தரிசனமும் நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வீட்டு வரி உயர்வு இல்லை என அமைச்சர் KN நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜூன் மாதத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். மேலும் வீட்டு வரியை உயர்த்தக்கூடாது என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்த வீட்டு வரியும் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே இந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் அதுக்காக உத்தரவு வேணும்னு கேட்டிருக்காங்க. நேற்றே நான் பத்திரிகையில் அவங்க நிருபர்கிட்ட சொல்லிட்டேன், வீட்டு வரி என்பது கடந்த ஆண்டு என்ன இருக்கிறதோ அந்த வரி மட்டும்தான் வசூலிக்கப்படும். ராணுவ வீரர்கள் குறித்து அவமரியாதையாகவும் தரக்குறைவாகவும் பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது பழனி காவல் நிலையத்தில் முன்னாள் ராணுவத்தினர் புகார் அளித்தனர். செல்லூர் ராஜுவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியதுடன் பொதுவெளியில் செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவர் இந்த மாதிரி பேசினது ராணுவ வீரர்கள் மத்தியிலும் எங்களை போல ஒரு முன்னாள் ராணுவ வீரர்கள் மத்தியிலையும் ரொம்ப மனதளவில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தாய் தந்தையை பறிகொடுத்தவர்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்து சூழலில் படித்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். காரைக்குடி அருகே கோவலூரில் தாய் தந்தையை இழந்து வீடு இடிந்த சூழலிலும் தம்பி தங்கையுடன் தனியாக சமைத்து படித்து மாணவி தர்ஷினி 305 மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார். இவர்களின் ஏழ்மை நிலையை உணர்ந்த சமூக ஆர்வலர்கள் சிறிய வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்துள்ளனர். தம்முடைய மேற்படிப்புக்கு அரசு உதவ வேண்டும் என்று மாணவி தர்ஷினி கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு உயர்நிலையில் படித்தேன், 305 மார்க் எடுத்திருக்கேன். முதல்ல டிசம்பர் மாதம் மழை பெஞ்சனால வீடு உடஞ்சி போச்சு. அப்போலாம் நானும் தம்பியெல்லாம் சோறு வச்சு சாப்பிட்டு வந்து அப்போலாம் சமூக ஆளுகிட்ட சொன்ன அந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்க சொன்னாங்க. அவங்க கட்டி கொடுத்தாங்க. இப்போ அதிலேருந்து படித்து இப்போ முன்னேறி 305 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ மேலே 11, 12 படிக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணும். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அன்னவாசலில் தண்ணீர் கேன் சப்ளை செய்பவரின் மகள் பூர்விகா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதல் இடம் பிடித்துள்ளார். நான் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தான். எங்கள் அப்பா தண்ணி கேன் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நான் எப்போதுமே நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பேன். என்னோட டீச்சர்ஸ், என்னோட தலைமை ஆசிரியர், அப்புறம் என்னோட அப்பா அம்மா எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட டீச்சர்ஸ் வீக்லி டெய்லியும் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. கடலூர் மாவட்டம் வடலூரில் சலூன் கடை நடத்தி வரும் செந்தில்நாதன் என்பவரின் மகள் அபிராம சுந்தரி 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். இதேபோல வடலூர் சந்தைவெளிப்பேட்டை கிராமத்தில் விவசாயி மாயவேல் என்பவருடைய மகள் மகாலட்சுமி 497 மதிப்பெண்கள் பெற்று தாய் தந்தைக்கும் படித்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். தேர்வில் 500க்கு 496 மதிப்பெண் பெற்றேன். இந்த மதிப்பெண் பெற்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என்னோட கோல் கலெக்டர் ஆகணும். நானும் கலெக்டர் ஆவேன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எங்கள் அப்பா சலூன் வச்சுருக்காங்க. அதில் கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. நான் IAS ஆகணும்னு நினைக்கிறேன். நான் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட அப்பா அம்மா விவசாயம் செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. நான் இவ்வளோ மார்க் எடுத்தது அவங்களுக்கு மகிழ்ச்சியை சேர்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வர்ணம் பூசும் கூலி தொழிலாளி கருணாநிதி என்பவருடைய மகன் கோகுல் 475 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். கருணாநிதி எங்கள் அப்பாவோட பெயிண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் வடமலையார் ஸ்கூலில் படித்தேன். 9ஆவதுக்கு 10ஆவதுக்கு சீக்க சுப்பையா அரசு மேல்நிலையில் படித்து இப்போ 10th ரிசல்ட் 2025 நான் 475 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்றிருக்கேன். இதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சி மாவட்டம் கோணப்பம்பட்டி கிராமத்தில் தந்தை இழந்த துக்கத்திலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி நிரஞ்சனா 461 மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளார். சமூக அறிவியல் தேர்வு அப்பா இறந்துட்டாரு. அந்த தேர்வில் நான் 98 மதிப்பெண் எடுத்திருக்கேன். அறிவியலில் 100 மதிப்பெண் எடுத்திருக்கேன். மொத்தமாக 461 எடுத்திருக்கேன். அப்பா இதுக்கு மேலே இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நான் இன்னும் படிப்பேன் மேலும். 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்த சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மாணவி சோபனா கொரோனா காலத்தில் தந்தைக்கு ஏற்பட்ட தொழில் நஷ்டத்தால் வண்ணாரப்பேட்டை மாநகராட்சி பள்ளியில் சேர்ந்து படித்தார். இவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 491 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் பிரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் 10th ஸ்டாண்டர்ட் நான் 2 வருஷம் தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், சென்னை ஸ்கூலில் படிச்சிருக்கேன். எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு நான் 7th தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ சொன்னது இப்போ அவள் இம்ப்ரூவ் ஆனது கூட அந்த ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அவள் இம்ப்ரூவ் ஆக மாட்டா, இன்னும் டவுன் ஆகிடுவா, ஸ்லோவாகிடுவா, அதனால் நீ மாற்றாத ப்ரைவேட் ஸ்கூல்லே போடுன்னு தான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு வேளை அவங்க பேச்செலாம் கேட்டு சேராமல் இருந்ததுன்னா ஃபீஸ் அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிருக்கும். இங்கே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. சிதம்பரம் அருகே கோவிலாம்பூண்டி கிராமத்தில் 70 வயது முதியவர் கோதண்டராமன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். 5ஆம் வகுப்பு வரை படித்து ரயில்வேயில் கேங்மேன் மற்றும் கேட் கீப்பராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் தம்முடைய மகன் அளித்த ஊக்கத்தால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக தெரிவித்துள்ளார். புக்கு பூரா எங்கள் பையன் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து அந்த புக்கெல்லாம் படித்து 10வது எழுதுனா முதல்ல 2 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணால் அது அடுத்தது எழுதி 2 சப்ஜெக்ட்டு. இப்போ இந்த வருஷம் எழுதுனது இங்கிலீஷ் எழுதி இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கேங்க. நான் படித்தா நல்லது தான்றதுனால எங்கள் பையன் ஆர்வம் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அப்பப்போ ஆர்வம் சொல்லி கொடுப்பாரு. அதனால் நான் படித்து இந்த இதில் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேங்க. இந்த வருஷம் எழுதி இந்த இங்கிலீஷ் விட்டு போச்சு, அதை எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். பிரபல குஜராத்தி செய்தி நிறுவனத்தின் உரிமையாளர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. ஒன்றிய அரசை விமர்சித்து செய்திகளை வெளியிட்டதற்காக பழிவாங்கப்படுவதாக கைது செய்யப்பட்டுள்ள பாகுபலி ஷாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். பிரபல குஜராத்தி நாளிதழின் உரிமையாளர் பாகுபலி ஷாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ள நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் சமாச்சார் நாளிதழை நடத்தும் லோக் பிரகாஷன் லிமிடெட்டின் இயக்குநர்களில் ஒருவராக பாகுபலி ஷா செயல்பட்டு வருகிறார். இவரது சகோதரர் ஸ்ரேயான் ஷா நாளிதழின் நிர்வாக ஆசிரியராக உள்ளார். இந்நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் அகமதாபாத்தில் உள்ள குஜராத் சமாச்சார் நாளிதழ் அலுவலகம் மற்றும் அதற்கு தொடர்புடைய 24 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். பாகுபலி ஷாவின் சகோதரர் மற்றும் அவரது மகன்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் அவர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சோதனையை தொடர்ந்து பாகுபலி ஷாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஒன்றிய அரசால் முடக்கப்பட்ட சமூக வலைத்தள பக்கங்களில் குஜராத் சமாச்சார் செய்தி நிறுவனத்தின் எக்ஸ் பக்கமும் ஒன்று என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஒன்றிய அரசை விமர்சித்து செய்திகளை வெளியிட்டதற்காக பாகுபலி ஷா பழிவாங்கப்படுவதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த செயல் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் குரலையும் நசுக்குவதற்கான சதி என்று சாடியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே பாஜக அரசுக்கு எதிராக குரல் எழுப்புபவர்களும் பாஜகவுடன் சமரசம் செய்ய மறுப்பவர்களும் சிறைக்கு செல்லும் நிலை உள்ளதாக விமர்சித்துள்ளார். கேள்விகளை எழுப்பும் குரல்களை அமைதிப்படுத்த பாஜக நினைப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம் செய்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.